வணக்கம், என் பேர் புவனேஸ்வரன் பொன்னுசாமி. நான் ஜாலா நாக்கோப் தொட்ட தமிழ் பள்ளியில் கொஞ்சலாரஸ் டிவிபிஎஸ்எஸ்ஸாக இருக்கேன். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா திரு ராமன் குமாரசாமி அவர் தான் இந்த பாட்டை எழுதினார். இந்த பாடலின் இசையமைப்பாளர் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு மனிஷ் கே அவர்கள். இந்த பள்ளி பாடல் எப்படி உருவானதுன்னா, ஃபர்ஸ்ட் லிரிக் எழுதின பிறகு ஸ்கூல் கமிட்டி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பாடலுக்கு ட்ரெடிஷ்னல் மெட்டு போடலாம் என்று முடிவு செய்தோம். தொடர்ந்து மியூசிக் கம்போசிங் அண்ட் ரெக்கார்டிங் தமிழ்நாட்டில் செய்யலாம் என்று ஒரு ஐடியா கிடச்சிது. அந்த நேரத்தில் தான் க்ளோஃப்ரே சிம்ரன் பகாட் என்று ஒரு தனியார் நிறுவனம் ஃபண்டிங் பண்ணாங்க. அவங்க தான் மிஸ்டர் மனிஷ் கே இசையமைப்பாளர் கான்டாக்ட் கொடுத்தாங்க. நாங்கள் கொடுத்த லிரிக்ஸ் ப்ளஸ் கைட்லைன் ஃபாலோ பண்ணி மியூசிக் கம்போசிங் செய்து டவோ ஸ்டுடியோ தமிழ்நாடு சாங் ஸ்டீரியோ மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் செய்தார்கள். பாடல் உருவான பிறகு தலைமை ஆசிரியர் இந்த போட்டியில் கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு அந்த பாட்டு லிரிக்ஸ் ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் போடலாம் என்று முடிவு பண்ணோம். இந்நேரத்தில் இந்த பள்ளி பாடல் காணொளிக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கு எனது நன்றி. வணக்கம். வணக்கம், என் பெயர் ராதாகிருஷ்ணன். நான் ஐசிடி ஆசிரியராக பணிபுரிகிறேன். ஒரு நாள் தலைமை ஆசிரியர் என்னை அழைத்து வியாசி அகாடமி பள்ளி பாடல் காணொலி போட்டியை பற்றி விவரித்தார். பிறகு நம் பள்ளி பாடலுக்கு காணொலி ஒன்றை தயாரிக்க சொன்னார். நம்ம பள்ளி இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும்னு தலைமை ஆசிரியர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அதற்காக நாங்கள் நிறைய படங்கள் வீடியோக்கள் எடுத்தோம். எங்கள் பள்ளி ரொம்ப சிறிய பள்ளி, டிஜிட்டல் கேமரா தான் இல்லை. நாங்கள் நிறைய படங்களையும் காணொலிகளையும் ஃபோன் வழியாக தான் எடுத்துருந்தோம். இதற்காக நிறைய ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தோம், வெளியே ட்ரான் வச்சு வீடியோ எடுக்கிறது பள்ளியில் அப்படின்னு. ஆனால் அந்த நேரம் பார்த்து சரியான மழை, டெய்லியும் தொடர்ந்து மழையாக இருந்ததுனால எங்களால் எடுக்க முடியல. அப்புறம் பள்ளியில் வெள்ளமும் ஏற்பட்டது. அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோவை செய்திருக்கோம். இந்த காணொலி உருவாக உதவி செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் லைக் செய்த அனைத்து வியூவர்ஸ்க்கும் மிக்க நன்றி. வணக்கம், நான் ஜாலா நாக்கோப் தமிழ் பள்ளியின் ஆசிரியர் நெறிமலி நளினி. என் வகுப்பில் இருந்து இந்த பள்ளி பாடல் காணொலியில் ஒரு மாணவி கலந்து கொண்டார். அதாவது பரதம் ஆடுவதற்காக. இதற்கு பின்னாடி சில சவால்களை நாங்கள் மேற்கொண்டோம். அதாவது இந்த காணொலியில் முதலில் நாங்கள் ஒரு பயிற்சி பெற்ற மாணவி, அதாவது பரத கலையில் பயிற்சி பெற்ற மாணவியை ஏற்பாடு செய்திருந்தோம். கடைசி நிமிஷத்தில் அந்த மாணவியினால் அதில் பங்கு கொள்ள முடியவில்லை. ஆகையால் ஏன் வகுப்பில் பயிலும் மாணவி சஸ்திகா யாரிடம் இதை சொல்லும்போது அவரும் சில சிக்கலை மேற்கொண்டார். அதாவது அந்த பரதற்கான உடைகள் இல்லை அப்படின்ற சில சிக்கல்கள். அதற்கு பின் அதையும் அவர் கலைந்து விட்டு அவருக்கான பாவாடை சட்டை ஏற்பாடு செய்து அழகாக அலங்காரம் செய்து இந்த காணொலியில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்து அனுப்பிவிட்டார். ஸோ இந்த நேரத்தில் அவர் சஸ்திகாவின் தாயாருக்கு நான் மகிழ்ச்சியும் மற்றும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நன்றி. பொருள்லாம் தெரிஞ்சுச்சா? இதுதான் நீங்க கட்டுரையா எழுதுங்களா? கட்டுரையில எழுதுங்களா? முதல்ல இந்த முக்கியமான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும். நூலகம்னா என்னது? இப்ப சொல்லுங்க பாப்பா, என்னென்ன வார்த்தைகள் இருக்கு நூலகத்தை ஒட்டி சொல்லுங்க. கதை புத்தகம். ஓகே, வெரி குட். நாளிதழ். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நான் விஷ்ணு நோக்கராஜு, ஜாலா நாக்கோப் தொட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இந்த வாய்ப்பினை வழங்கிய வியாசி அகாடமிக் நிறுவனத்திற்கு பள்ளியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாலா நாக்கோப் தொட்ட தமிழ் பள்ளி காப்பார் நகரில் அமைந்துள்ளது. இப்பள்ளியில் என்னை உட்பட 14 ஆசிரியர்களும் 120 மாணவ மணிகளும் பயில்கின்றனர். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு முதுகு எலும்பாக திகழும் ஆசிரியர்கள், பெற்றோர் சங்கம், பள்ளி மேலாளர் வாரியம்,
முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இவ்வேளையில் நான் நன்றிதனை பதிவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க நம் தமிழ் பள்ளி. நன்றி, வணக்கம். தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் பள்ளியின் காப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தேசிய வகை ஜலநாக்கூர் தோட்ட தமிழ் பள்ளி காப்பாளர் என்பது இந்த பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவராக எனது பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். எனது பெயர் ராமச்சந்திரன். மலேசிய தமிழ் பள்ளிகளுக்கான பள்ளி பாடல் காணொளி போட்டியில் 3வது இடத்தை மக்களின் தேர்வினால் இந்த பள்ளி பெற்றிருக்கின்றது. இது எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியான தருணமாக இருக்கின்றது. முயற்சி, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி என்ற தாரக மந்திரத்தில் தலைமை ஆசிரியர் மற்றும் அவர் தம் குழுவினர் ஆசிரியர்கள் அனைவருமே சிறந்து இந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் பள்ளி வாரியம், பெற்றோராசிரியர் சங்கம், முன்னாள் மாணவர் சங்கம், பெற்றோர்கள் அனைவருமே இணைந்து பல்வேறு சேவைகளை இந்த பள்ளியில் செய்து கொண்டிருப்பதனால் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் இந்த பள்ளியில் நாங்கள் பார்க்கக்கூடியது. அதே சமயத்தில் இந்த வெற்றிக்கான மக்கள் தேர்வுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பலராமன். நான் தேசிய வகை ஜலநாக்கூர் தோட்ட தமிழ் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்க தலைவராக செயல்பட்டு வருகிறேன். மலேசிய தமிழ் பள்ளிகளுக்கான பள்ளி பாடல் காணொளி போட்டியில் பங்கு பெற்று மக்கள் தேர்வின் வழி 3ஆம் நிலை வெற்றியாளர்களாக தேர்வு பெற்றுள்ள எங்களின் அடைவு நிலை கண்டு ஆனந்தம் அடைகிறேன். இவ்வேளையில் எங்களின் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக செயல்பட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும், குறிப்பாக எங்கள் பள்ளியை சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை ஆசிரியர் திரு விஷ்ணு நோக்கராஜு மற்றும் ஏனைய அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர்கள் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூற கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் பள்ளிகள். வணக்கம். என் பெயர் மகிழன் முருகன். நான் மாவட்ட அளவில் தேரோட்ட போட்டியில் வெற்றி பெற்று மாநில அளவில் வெற்றி பெற்றேன். அது மட்டுமல்லாமல் கராத்தேவில் நான் மாவட்ட அளவில் 3 தங்கங்களும் 1 வெள்ளி பதக்கமும் வைத்துள்ளேன். நாங்கள் சிறிய பள்ளியாக இருந்தாலும் நிறைய முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறுவோம். நன்றி. வணக்கம். என் பெயர் சான்விகா அன்பரசன். நான் குறுக்கோட்டை போட்டியில் மாவட்ட ரீதியில் 2வது நிலை வெற்றி பெற்றேன். தொடர்ந்து நான் மாநில அளவில் 4வது நிலை வெற்றி பெற்றேன். இறுதியில் நான் தேசிய அளவிலான குறுக்கோட்டை போட்டியில் கலந்து கொண்டேன். என்னை பயிற்றுவிட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி. மேலும் நான் இடைநிலை பள்ளிக்கு சென்றாலும் என் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பேன். நன்றி. வணக்கம். என் பெயர் காவ்யஸ்ரீ புந்தன் கணேசன். என் பெயர் அபிநேஸ்ரீ மகேந்திரன். என் பெயர் என்றுஜனாத்தன் தேவி. என் பெயர் அபிலாஷ்மி கணேசன். என் பெயர் யாஷினி சுப்பிரமணியம். நாங்கள் தேசிய வகை ஜலநாக்கூர் தோட்ட தமிழ் பள்ளி சங்க மாணவர்கள். நாங்கள் மாநில அளவிலான அறிவிழாவில் வெற்றி பெற்றோம். தொடர்ந்து வரக்கூடிய தேசிய அளவிலான அறிவிழாவில் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறோம். எனது பள்ளியை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அனைத்து ஆசிரியர்களும் அறிவியல் விழாவிற்கு மட்டுமல்ல, அனைத்து போட்டிகளுக்கும் எங்களுக்கு உதவி செய்கின்றனர். நாங்கள் இடைநிலை பள்ளிக்கு சென்றாலும் இப்பள்ளிக்கு பெருமை சேர்ப்போம். நன்றி. வணக்கம். என் பெயர் சுமித்ரா லோகேசன். நான் 3ஆம் ஆண்டு மாணவி. நான் மலேசியாவில் நடந்த சிறுவர்களுக்கான அழகு போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மலேசியாவை பிரதிநிதித்து பிலிப்பின் நாட்டுக்கு செல்ல போகிறேன். வெற்றி பெற உங்கள் அனைவரும் ஆசீர்வாதம் எனக்கு தேவை. எங்கள் பள்ளி சிறிய பள்ளியாக இருந்தாலும் நான் உலக அளவில் கலந்து கொள்ளும் போட்டியில் வெற்றி பெறுவேன்.